கடலைப்பருப்பு தால் தாங்க பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், பூண்டு, சோம்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். இதை போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுப்போம். டக்குன்னு ஒரு இட்லி தோசைக்குள்ளே தொட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன், அப்புறம் வீட்டு மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதிலே போட்டுக்கலாம். அப்புறம் தாளிப்பு மட்டும்தான். எண்ணெய் ஊற்றிட்டேங்க, கடுகு போட்டுக்கலாம், சோம்பு போட்டுக்கலாம். பாருங்க, பூண்டு தட்டி வச்சுருக்கேன், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி அப்படியே வதக்கும். இதில் தேவையான அளவுக்கு போட்டுப்போம். இது வதக்கியாச்சு, அப்படி கொட்டிடும். டேஸ்ட்டாக இருக்கும். நெய் கொஞ்சம் விடுங்க. மெயினாக முருங்கைக்காலாம் போடணும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு.